கோட்டாபயவுக்கு நேர்ந்த கதியை இந்த அரசுக்கும் அஜித் பி பெரேரா எம்பி கடும் எச்சரிக்கை. அடுத்து வரும் 36 மணித்தியாலங்களில் வானிலை மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஹக்கர்களால் திருடப்பட்ட $6.6 மில்லியன் ஓமானில் காணாமல் போன பணமா என விசாரணை. 3 லட்சம் முதலாம் தர மாணவர்களின் கல்வி பாதிப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு. ஜனாதிபதியிடமிருந்து நீதித்துறைக்கு அழுத்தம் பாரிய அச்சுறுத்தல் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை $720 ஜனாதிபதி மறைமுக அறிவிப்பு. மோசமான மத்தியஸ்தத்தினால் மாத்திரம் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைவதில்லை நோர்வே ராஜதந்திரி எரிக் சொல்ஹெய்ம் சுட்டிக்காட்டு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிக்கோர்வர் துறவரத்தை விட்டு செல்ல உரிமையுண்டு ஓமல் பே சோபித தேரரும். உதயங்கவிற்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடை தளர்த்தப்பட்டது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விலான் கிராம மக்கள் பருவப்பேச்சு மழைக்காலத்தில் வெள்ள அனர்த்த பாதிப்புக்குள்ளாகி வருகின்ற நிலையில் அவர்களை மாற்று இடங்களில் குடியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அவ்வாறு கல்விலான் மக்கள் மாற்று இடங்களில் குடியேற்றப்பட்டாலும் அவர்களால் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற வீடுகளை அழித்துவிட்டு காணிகளை அவர்களிடமிருந்து மீள பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து கல்விலான் மக்கள் தற்போது பயன்படுத்தப்படும் வீடுகள் அளிக்கப்படாது எனவும் காணிகள் அவர்களிடம் மீள பெற்றுக் கொள்ளப்படாது எனவும் துணுக்காய் பிரதேச செயலாளரால் இதன்போது பதிலளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் பருவப்பெயர்ச்சி மழைக்காலங்களில் பாலியாறு பெருக்கெடுத்து கல்விலான் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் வெள்ள அனர்த்தத்தினால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்படுகின்ற கல்விலான் பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த கல்வி விலான் பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர்களை வேறு இடங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது அம்மக்கள் ஏற்கனவே குடியிருக்கின்ற காணிகள் மற்றும் வீடுகளையும் பிரதேச செயலகம் மீள பெற்றுக் கொள்ளக் கூடாது. அந்த மக்களே அந்த காணிகளையும் வீடுகளையும் தொடர்ந்து பயன்படுத்த இடமளிக்கப்பட வேண்டும். அந்த கல்விலான் குடியிருப்பு அனர்த்த காலங்களில் குடியிருப்பதற்கு பொருத்தமற்ற இடம் என்பதற்காகவே அந்த மக்களை வேறு இடங்களில் குடியேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அங்கு அந்த மக்களால் நடத்தப்பட்ட பலந்தரு நீண்டகால பயிர்களும் அந்த மக்களால் பொருளாதார வளங்களும் உள்ளன. எனவே அந்த காணிகளையும் வீடுகளையும் அந்த மக்களை பயன்படுத்திக் கொள்ள இடமளிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது வலியுறுத்தினார். நீதிமன்ற சுதந்திரத்தில் கை வைத்தால் கோட்டபய ராஜபக்சவுக்கு நேர்ந்த கதியே இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசு திட்டமிட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றது. வழங்கப்படவிருக்கும் தீர்ப்புகளின் இறுதி முடிவுகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே கூறியிருக்கின்றார். அதேபோல் 3 நீதிபதிகளை கொண்ட நிலக்கரி ஆணைக்குழு வழங்கவுள்ள தீர்ப்பை ஜேவிபி செயலாளர் டெல்வின் செல்வா காலக்கெடுவுடன் பிரகடனப்படுத்துகின்றார். 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்டு அனைத்தையும் செய்துவிடலாம் என்று நினைப்பது வரலாற்று தவறா. கோட்டபய ராஜபக்சவிடமும் அந்த பெரும்பான்மை இருந்தது. ஆனால் இறுதியில் அவரால் அந்த நாட்டில் வாழ முடியாமல் போனதை மறந்துவிடக் கூடாது. நீதிமன்ற சுதந்திரம் குறித்து நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை கோரிய போது அரசு தனது பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அதனை நிராகரித்துள்ளது. மே 1 நீதிபதிகளின் கண்ணியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு ஜனாதிபதி தற்போது சட்டத்தின் சமத்துவம் பற்றி பேசுகின்றார். நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாத ஏமாளிகள் அல்லர். எனவே ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு போலியான உபதேசங்களை வழங்க வேண்டாம் என அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கௌரவத்தையும் நீதிமன்ற சுதந்திரத்தையும் பாதுகாக்க தவறும் இந்த அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உறுதியுடன் களமிறங்குவோம் என்றும் அவர் இதன்போது சூளுரைத்துள்ளார். இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் நீடிக்கின்றது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையை விட்டு வெளியேறி படிப்படியாக பலவீனமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழைக்கால நிலைமை எதிர்வரும் 2 நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ச வர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் என முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று கிராமங்களிலும் மட்டுமின்றி சிறைகளிலும் நாமலே அடுத்த ஜனாதிபதி என பேசப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 76 வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை விடவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பார் என மக்கள் எதிர்பார்த்துள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டுக்காக கூடுதலாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்சவை மக்கள் தோற்கடிக்காதிருக்காவிட்டால் நாடு பாரியளவில் அபிவிருத்தி அடைந்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் மீண்டும் அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய தலைவர் நாமல் ராஜபக்ச மட்டுமே ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய நாடு ஒன்றில் இணையவழி குற்றங்களால் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் $6.6 மில்லியன் ரொக்க பணத்தை ஓமான் போலீசார் மீட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட நிதியை ஓமான் வங்கி ஒன்றிலிருந்து உள்ளூர் நாணயமாக மாற்ற முயன்ற நபர்களை ஓமான் போலீஸ் திணைக்களம் தடுத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்டர்போலின் ஆதரவுடன் ஓமான் போலீசாரால் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட பணம் எந்த ஆசிய நாட்டைச் சேர்ந்தது என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் திரைசேரியில் $2.5 மில்லியன் அஞ்சல் திணைக்களத்திலிருந்து $6,20,000 திருடப்பட்டதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. ஓமானில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் பணத்தில் இலங்கையில் காணாமல் போன பணமும் அடங்குமா என்பது குறித்து தற்போது மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் இலங்கையை தவிர சமீபத்தில் வேறு எந்த ஆசிய நாட்டிலிருந்தும் பணம் காணாமல் போனது போன்ற சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் நீதித்துறையின் கௌரவம் மற்றும் சுயாதீனம் தற்போது ஜனாதிபதியினாலேயே பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையை சுட்டிக்காட்டிய பேராசிரியர் பீரிஸ் முக்கிய விடயங்களை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏப்ரல் 30 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பு மே 25 அன்று வழங்கப்படும் என்றும் அந்த தீர்ப்பை கௌரவத்துடன் வரவேற்க தயாராக இருக்குமாறும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். ஒரு வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அது குறித்த விவரங்களை அந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி மாத்திரமே அறிவார். அதனை 3ஆம் தரப்பினருடன் கலந்தாலோசிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ள நிலையில் அவரை இவ்வாறு பேசுவது நீதிபதிகளுக்கு பிரயோகிக்கப்படும் அழுத்தமாகும். இந்த செயற்பாடானது நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து அரசமைப்பின் 13ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிகளையும் மீறும் செயலாகும். மேலும் நீதித்துறை விவகாரங்களில் முறையற்ற விதத்தில் தலையிடுவது இலங்கை அரசமைப்பின் 111 பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 5 ஆண்டுகளுக்கு பிரஜா உரிமை இழப்பு போன்ற தண்டனைக்குரிய பாரிய குற்றமாகும். இந்த விவகாரத்தின் பாரதூரமான தன்மையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து பிரதம நீதியரசருக்கு பதிவு தபால் மூலம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளோம். இந்த கடிதத்தின் பிரதிகள் சர்வதேச தொழில்சார் அமைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் பெரும் சுவராக விளங்கும் நீதித்துறையை பாதுகாப்பது அனைவரினதும் கடமையாகும் என்றார். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் அதற்கமை எரிபொருள் விலையை அதிகரிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டில் 1 லிட்டர் டீசல் விலை $720 வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பின்னும் அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு $100 செலவிட்டு $720 வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு $100 செலவிட்டு $392 என்ற விலையில் மக்களுக்கு வழங்கி வருவதால் எரிபொருள் கூட்டுத்தாபனம் நட்டத்தை சந்தித்து வருவதாகவும் இதனை நீண்ட காலத்திற்கு முன்னெடுக்க முடியாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிடப்பட்டது. மார்ச் மாதத்தில் $216 மில்லியன் ஏப்ரல் மாதத்தில் $368 மில்லியன் செலவாகியுள்ளன. மே மாதத்தில் $522 மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது.
திட்டமிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 6 மடங்குக்கும் அதிகமான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. நாம் ஒரு சவாலுடன் தான் பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டியுள்ளது. டீசல் லீட்டர் ஒன்றின் விலை சுமார் 720 ரூபாய் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தது. ஆனால் நாம் 392 ரூபாய்க்கு வழங்குகிறோம். அரசாங்கம் 100 ரூபாய் சுமை ஏற்கிறது. அப்போது கூட்டுத்தாபனத்திற்கு 492 ரூபாய் கிடைக்கின்றது. அங்கேயும் அவர்களுக்கு பெரிய நட்டம் உள்ளது. அந்த நட்டத்தை ஈடு செய்ய வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களின் முறையற்ற நிர்வாகத்தால் எரிபொருள் விலை அதிகரிப்பால் இன்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கு நாம் ஒரு நிவாரணத்தை வழங்குவோம். மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்ட போது 95% மக்களுக்கு அந்த அதிகரிப்பு பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 5% மாணவர்களுக்கு மாத்திரமே கட்டணம் அதிகரித்தது. ஆனால் திரைசீரியில் தொடர்ச்சியாக பணம் வழங்கி எரிபொருள் கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சார சபையை பராமரிக்க முடியாது. அவற்றை வினைத்திறன் மிக்கதாக மாற்ற வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் இலக்கு எமக்கு உள்ளது. அதிக விலைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும் போது பழைய முறையிலேயே பயன்பாடு இருந்தால் டாலர்கள் வெளியேறுவது அதிகரிக்கும். எனவேதான் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் சில தீர்மானங்கள் எடுத்துள்ளோம். எரிபொருள் தொடர்பான தீர்வுகளை விரைவில் வழங்க முயற்சிப்போம் என தெரிவித்தார். ஒரு அமைதி பேச்சுவார்த்தை என்பது மோசமான மத்தியஸ்தத்தினால் மாத்திரம் தோல்வியடைவதில்லை. மாறாக சமாதானத்தை விட போரில் ஈடுபடுவதே தமக்கு சாதகமாக அமையும் என ஒரு தரப்பு ராஜதந்திர ரீதியாக சிந்திக்கும் போதுதான் அது தோல்வியடைகிறது என இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவரும் நோர்வே நாட்டு ராஜதந்திரியுமான எரிக் சொல்ஹெய்ம் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் தொடக்கத்தை முன்னிட்டு தனது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் செய்திருக்கும் பதிவிலே அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அதில் மேலும் கூறியிருப்பதாவது: முடிவில்லாத போரை விட குழப்பமில்லாத சமரசம் மேலானதாகும். போர்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள கூடிய மிக முக்கியமான பாடம் இதுவாகத்தான் இருக்கும். இலங்கையில் நிகழ்ந்த உள்நாட்டு போர் ஏன் இவ்வளவு மோசமான இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தியது? நீண்ட காலம் வெற்றிகரமாக நடைபெற்ற சமாதான முயற்சிகளில் இறுதியில் ஏன் தோல்வியடைந்தன என்பது குறித்து துடிப்பான இளம் இலங்கையர்களுடன் கலந்துரையாடினேன். இலங்கையின் உள்நாட்டு போரில் தலையீடு செய்வதற்கு நோர்வேக்கு எந்த ஒரு வெளிப்படையான காரணமும் இருக்கவில்லை. காலனித்துவ வரலாறு இல்லை, மூலோபாய நலன்கள் இல்லை, செல்வாக்கு செலுத்துவதற்கான அதிகாரமும் இல்லை. ஆனால் இவ்விவகாரத்தில் ஒரு அமைதியான முடிவை எட்டுவதற்காக நாங்கள் சுமார் 10 ஆண்டுகளாக வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவிட்டோம். ஒரு அமைதிக்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை என்பது மோசமான மத்தியஸ்தத்தினால் மாத்திரம் தோல்வியடைவதில்லை. மாறாக சமாதானத்தை விட போரில் ஈடுபடுவதே தமக்கு சாதகமாக அமையும் என ஒரு தரப்பு ராஜதந்திர ரீதியாக சிந்திக்கும் போதுதான் அது தோல்வியடைகின்றது. மத்தியஸ்தம் வகிப்பவரால் அதனை மீறி செயற்பட முடியாது. மாறாக ஒரு தரப்பின் எண்ணம் மாறும் போது அதனை ஏற்று வழிநடத்துவதற்குரிய செயல்முறையொன்று தயாராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை களத்தில் நீண்ட காலம் நிலைத்திருப்பதை மாத்திரமே எம்மால் செய்ய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பிக்கவுக்கும் தனது துறவற ஆடையை களைந்து செல்லும் உரிமை உண்டு. அதற்கு எவராலும் தடைகளை விதிக்க முடியாது. பௌத்த பிக்கு ஒருவருக்கு மனித உரிமைகள் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை என ஸ்ரீ போதிராஜ அறக்கட்டளையின் ஸ்தாபகரும் எம்லிப்பட்டிய இங்குரார ஸ்ரீ போதிராஜ பிக்கு பயிற்சி மையத்தின் ஆன்மீக பணிப்பாளருமான ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த பிக்கு ஒருவருக்கு மனித உரிமைகள் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஜனநாயக உரிமைகளையும் மனித உரிமைகளையும் சுமந்துத்தான் இவ்வுலகத்திற்கு வருகின்றான். ஆனால் பிக்கு ஒரு நிலைப்பாட்டில் அந்த அனைத்து உரிமைகளையும் தியாகம் செய்துவிட்டுத்தான் சாசன கோட்பாட்டுக்குள்ளே நுழைகின்றார். தனது சுய விருப்பத்தின் பேரில் தனக்கிருந்த மனித உரிமைகளை நிராகரித்து விட்டுத்தான் அவர் துறவரத்தை ஏற்கின்றார். அவ்வாறு துறவரம் பூணும் ஒரு பிக்கு அன்று முதல் 3 விதமான சட்ட கட்டமைப்புகளுக்கு கட்டுப்படுகிறார். முதலாவது வினய பிடகத்தில் புத்த பெருமானால் விதிக்கப்பட்டுள்ள பிராதி மோட்ச விதிகள். இரண்டாவது நாட்டின் ராஜநீதி எனப்படும் அரச சட்டம். தான் ஒரு பிக்கு என்பதற்காக நாட்டின் சட்டத்திலிருந்து விலகிவிட முடியாது. பிக்குகள் அரச சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தர்ம நூல்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது சமூக ஒழுக்க விழுமியங்கள் தொடர்பான விதிகள். இந்த 3 சட்ட பிரிவுகளுக்கும் பிக்குகள் அடிபணிய வேண்டும். மனித உரிமைகளை நிராகரித்துவிட்டு துறவரத்திற்குள் நுழைந்த பிக்குவுக்கு இருப்பது சாதாரண மனித உரிமைகள் அல்ல. அது விடுதலை குறித்த உன்னதமான உரிமையாகும். தர்மத்தின் கோட்பாடுகளை பின்பற்ற முடியாத ஒருவருக்கு எந்த நேரத்திலும் துறவி கோலத்தை நீக்கிவிட்டு செல்லும் சுதந்திரம் உண்டு. ஏனைய மத நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது பௌத்த பிக்குவுக்கு இருக்கும் விசேட வரப்பிரசாதம் இதுவாகும். எனவே தனது ஆடையை களைந்து இல்லறத்திற்கு திரும்புவதற்கு அவராலும் தடை விதிக்க முடியாது. பிக்குவானவர் தனக்கு விருப்பமானதை செய்து கொண்டு காவி உடையில் தங்கியிருக்க மனித உரிமைகளை பயன்படுத்த முடியாது. அவர் தான் சுயமாக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்கும் விதிகளுக்கும் உட்பட்டே வாழ வேண்டும். வரலாற்றில் தர்ம சங்காயனைகளின் போது தர்மத்தை பாதுகாப்பதற்காக தகுதியற்ற ஆயிரக்கணக்கானோர் சாசனத்திலிருந்து நீக்கப்பட்டனர். தர்மசோக மன்னன், போகாரிய திச மன்னன் மற்றும் மகா பராக்கிரமபாக மன்னன் போன்றோரின் ஆட்சி காலத்தில் இவ்வாறான சாசன சீர்திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் நெருங்கிய உறவினரும் முன்னாள் ரஷ்ய தூதுவருமான உதயங்க வீரதுங்கவிற்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடை தளர்த்தப்பட்டுள்ளது. மெக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் இவ்வாறு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய முறையில் 8 மெக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டதனால் நாட்டுக்கு நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையில் வழக்கினை ஒத்திவைப்பதாக கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதவான் பசன் அமரதுங்க அறிவித்துள்ளார். இந்த வழக்கில் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயங்க அந்நிய செலாவணியை நாட்டுக்கு கொண்டுவரும் நபர் எனவும் அவரை வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறும் அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தற்காலிக அடிப்படையில் உதயங்க வீரதுங்க வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கியுள்ளது.